நம்ம ஏக்கியோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி 4 நாட்கள்ல 117 கோடிகளுக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது வந்து சில பேருக்கு கம்மியா தெரியலாம். ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய மாஸ் படமோ இல்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆகிற படமோலாம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வந்து ஸ்டோரி லைன் அண்ட் ஆல்சோ ஒரு ரீமேக் படம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ஓகே தான். ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுது. பிகாஸ் இந்த படம் வந்து இன்னும் வந்து பிரேக் ஈவன் வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணல. அதுக்கான காரணம் வந்து வந்த ஒரு சில ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவா வந்து இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஆனா பெரிய அளவுல யாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சொல்லல. அண்ட் ஆல்சோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸும் வந்து டிசப்பாயிண்ட் ஆகல. பிகாஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோட டோன் இப்படிதான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சோ டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் என்ன ஒண்ணு 2 வருஷம் கழிச்சு ஏக்கியோட படம் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் மாஸ் சீன்ஸே அதிகமா போட்டிருக்கலாம். ஃபேன்ஸும் வந்து ஜாலியா பார்த்திருப்பாங்க. எனக்கு கலெக்ஷன் கொஞ்சம் கூட வந்திருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 மாசம் தான் வெயிட் பண்ணணும். ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவம் நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார்